நாளைக்கு ஸ்னேகா பஞ்சாயத்துல நான் போய் சொல்லிதே உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நிரூபிக்க போறாளா. நாளைக்கு ஸ்னேகா வந்து உண்மையை நிரூபிக்கிறதால எனக்கு அவ மேல கோபமோ வருத்தமோ வர போறதில்ல. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் நான் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த தண்டனைய நாளைக்கே நான் அனுபவிச்சுட்டு போறேன். நான் தான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னபூர்ணி அத்தை மட்டும் இல்ல, என் அப்பா அம்மா பைரவி கூட என்ன மன்னிக்க மாட்டான். எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கிறத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் டாக்டர். நாளைக்கு என்னால உன் மேல சுமத்தப்பட்ட கலங்கம் சுத்தமா போயிரும். நீ என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணலன்னு நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சிரும். பிரிஞ்சு போற துயரத்தை விட நீ எந்த தப்பும் பண்ணலன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பெருமையா பாக்குற சந்தோஷம் தான் என் மனசுல இருக்கும். இனிமே நீ நினைச்ச மாதிரி ஒரு புது வாழ்க்கை வாழலாம் டாக்டர். வாழ்த்துக்கள் டாக்டர். இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் போறேன். வாழ்க்கையை விட்டு ஒரேடியா போறேன். உன்னோட இருந்த இந்த கொஞ்ச நாள் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நினைச்சுக்குவேன். கண்டிப்பா சிட்டு பஞ்சாயத்துல உண்மையை ஒத்துப்பால்ல, இங்க வந்து மாத்தி சொல்லிட மாட்டாள். 100% உண்மையை சொல்லுவாப்பா, நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு சிந்து தப்பிக்கவே முடியாது. அவ குற்றத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவளுக்கு வேற வழியே இல்லை. என்னக்கா சிந்து இன்னும் காணமே? ஏன்க்கா அவ மட்டும் பஞ்சாயத்துக்கு வரல? ஒரு வேளை உண்மை எதுவும் தெரிஞ்சிரும்னு தலைமறை வாட்டாளோ? அவ எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. அவ இந்த பஞ்சாயத்துக்கு வந்தே ஆகணும். அன்னைக்கு கல்யாணத்துல ஊர் ஜனங்க முன்னாடி சிவாதான் அவளை கடத்திட்டு போய் தாலி கட்டினதாவும், சிவாதான் அவளுக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சதா சாமி மேலேயே அடிச்சு சத்தியம் பண்ணால, அதெல்லாம் பொய்ன்னு ஸ்னேகா இன்னைக்கு நிரூபிக்க போறான். அன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட்டா பேசினவங்கெல்லாம் இன்னைக்கு மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்கன்னு தான் தெரியல. சிந்து உன் போன் எடுத்து ஐ லவ் யூங்கிற மெசேஜ் அவளே அவளுக்கு அனுப்புனதா ஸ்னேகா பஞ்சாயத்துல நிரூபிக்க போறானா? அது பொய் தானப்பா? நீ சொல்லு. என்ன பொறுத்த வரைக்கும் சிந்து உன் போன் எடுத்து அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்க மாட்டா. இந்த ஸ்னேகா எப்படி நிரூபிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அக்கா, ஒருவேளை ஸ்னேகா நிரூபிச்சிட்டா நீங்க சிவாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி சிந்துவை இன்னைக்கே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவீங்கல்ல?
இல்லக்கா. முதல்ல அவ நிரூபிக்கட்டும், மத்த விஷயத்தையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸ்னேகா உண்மையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் அன்னபூர்ணியத்தை அப்பா அம்மா பைரவி எல்லாரும் என்ன முடிவெடுக்க போறாளோ தெரியலையே. உன் வேஷம் இன்னியோட கலைய போதுடி. வாமா சிந்து. வா வா வா, தலைவர் விட்டார், வா வா. எல்லாரும் வந்துட்டீங்களா? பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம் தலைவரே. ஸ்னேகா, என்ன பிராதுன்னு சபையில சொல்லுமா? சிவாவும் நானும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்கிட்டோம். இந்த விஷயமா சிவாவோட அம்மா மகா ஆண்டி கிட்ட நாங்க பேசும்போது ஆறுமுகம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னபூர்ணி அம்மா கிட்ட பேசிட்டு உங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கல்யாணத்தன்னைக்கு சிந்துவுக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம மண்டபத்தை விட்டு ஓடி போய் சிவாவோட கார் டிக்கில ஒளிஞ்சுக்கிட்டா. சிந்து மண்டபத்துல இல்லாத காரணத்தால அவ தங்கச்சி பைரவிய ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சிந்து தான் கார்ல ஒளிஞ்சிருக்கிற விஷயம் தெரியாம சிவா கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாரு. போற வழியில செக் போஸ்ட்ல போலீஸ் சிவாவோட காரை சோதனை பண்ணிருக்காங்க.